ஹாய். இன்னைக்கு நம்மளோட ஃபேமிலில இருக்கவங்க யாருக்கெல்லாம் விஷ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லோஷினி அப்படின்ற பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே லோஷினி. நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். அவங்களுடைய அம்மா வந்து பூங்கோதை, அப்பா வந்து சங்கர். இவங்க 2 பேரும் விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தம்பி சுஜித்க்கு ஒரு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஹாய் சுஜித். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வர்ஷினி அப்படின்றவங்களுக்கு வந்து பர்த்டே. அந்த சிஸ்டருக்காக அவங்களுடைய சிஸ்டர் இன் லா வந்து விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. வர்ஷினி சிஸ்டர் ஹாப்பி பர்த்டே. நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். அடுத்தது ராகினி சிஸ்டர் அப்படின்றவங்களுக்கு வந்து பர்த்டே. அவங்களுக்கு வந்து பிலேட்டட் விஷஸ். சிஸ்டர் நீங்களும் எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும். அடுத்தது சரவணன் அப்படின்ற ஐடியில இருந்து வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பையனுக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் வந்து மென்ஷன் பண்ணல. ஹாப்பி பர்த்டே, நீங்களும் எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். அடுத்தது சத்யா அப்படின்றவங்க வந்து ஒரு ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர். அவங்க வந்து நியூ இயர்க்காக ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருக்காங்க. முத்துக்கள் உருவாக 10 வருடங்கள் ஆகுமாம். அப்படி இருக்கு நீ மட்டும் எப்படி 10 மாதத்தில் பிறந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு.